வெளியூர் மனுஷன் உள்ளூர் மனுஷன் தெரியாது உனக்கு. வெளியூர்ல வந்தா படிக்கணும், உள்ள இருந்தா படிக்கலாமா? உன்னால்தான் அடிக்க முடியல, முக்கி முக்கி அடிக்க. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. சதுரத்திற்கு சதுரங்கமான நாடு. காணிக்கல் நாட்டாத பூமி. புறம்போக்கு காணிக்கல் எல்லாம் புறம்போதான். இப்ப ஒரு நிலம் இருந்தா காணிக்கல் இருக்குமா இருக்காத பாட்டி? காணிக்கல் என்ன ஏரி பக்கம் போனா காணிக்கலே இருக்காது. அது என்னது? அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் தான். எந்த இடத்துக்கு காணிக்கல் இருக்கு? அதான் புறம்போக்கு நிலம். மகாராஜா மகாராஜா பார்த்து புறம்போக்கா? ஆமா, காணிக்கல் பூமி. அரசுக்கு சொந்தமான இடம் எந்த இடத்துலயுமே காணிக்கல் இருக்கு. ஆமாங்க, காணிக்கல் நாட்டாத பூமி. ஒரு ஆமாங்க, சபையன்மாக வந்தனே. மகாராஜா சபைக்கு வந்தீங்களே, யார் பேர்? ஊர்கூர். அந்த சந்திரவன்
ஆயாக்கள் 64 கலைகளோடு ஆயாக்கள் உதவி ஆயாக்களை 64 கலைகளோடு ஆமா பிரமதேவனால் 7 தீவுகளாக சிருஷ்டிக்கப்பட்டதே இந்த உலகம். எத்தனை தீவு? 7 தீவுங்க. அது என்னென்ன தீவு? அந்த தீவு தான். நாவல் தீவு. நாவல தீவு என்று சொல்லுவார்கள். ஆமா. சம்பு தீவு, லட்சத்தீவு, சான்மலை தீவு, குசை தீவு, கிரௌஞ்ச தீவு, புட்கர தீவு, சாகர தீவு. பிரபஞ்சம் இருக்குதா? ஆமா. இந்த உலகமே 7 தீவுகள். ஆமா. ஆனா அந்த 7 தீவுகளும் 7 கண்டங்களாக குறிப்பிடப்படுகிறது உலக வரலாற்று. 7 கண்டமா? ஆமா. நான் 5 கண்டம் தான் நினைச்சேன். இதுல எதுல 5 கண்டம்? இல்ல உலக வரலாற்றுல ஆமா 7 தீவுகளும் 7 கண்டம். ஆமா. கண்டம்னா இந்த பரிச்சு பசங்களுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன கண்டம்? காண்ட தெரியுமா? என்னென்ன கண்டம்? என்ன கண்டீங்க? ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், அண்டார்டிகா கண்டம். சொல்லக்கூடிய 7 கண்டம். இந்த 7 கண்டத்துல மிக பெரிய கண்டம் எது? ஆசியா கண்டம். அதாவது மிக சிறிய கண்டம் அண்டார்டிகா கண்டம். ஆஸ்திரேலியா கண்டம். மனிதனே வாயாத கண்டம் அண்டார்டிகா கண்டம். ஆமா. மிக பெரிய கண்டம் சொன்ன பெரிய கண்டத்துல பல நாடு இருக்குது. அதுல தான் நம்ம இந்தியாவும் இருக்கு. ஆமா. இந்தியா எந்த இடத்துல இருக்கு? அங்கதான் இருக்குது. காலி நிலவாங்க சுத்தி நாங்க காட்டுறல. அது போல இந்தியாவுக்கு நாங்க காட்டினாதான் ஆமா எந்த இடத்துல இந்தியா இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா முன்ன பின்ன பள்ளிக்கூடத்து பக்கம் போனா தெரியும். நான் பள்ளிக்கூடம் போவேன். அப்படியே நான் பள்ளிக்கூடம் போகலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போவேன். ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை? அன்னைக்கு கூட வராது. விடுமுறை நாளைக்கு போறேன். பள்ளிக்கூடம் போறேன். ஞாயிற்றுக்கிழமை போனாலும் வாத்தியாரி இவரை பாசு போடுறாங்க. அது ஏன்னா வாத்தியாரி இவங்க அம்மால வச்சுக்கிறாரு. ஆமா எங்க அம்மா தான் வச்சுக்கிறாங்க வாத்தியாரி. எங்க வாத்தியாரி உங்க அம்மால வச்சுக்கிறாரோ. அப்படி ஆமா. அந்த நாங்க பக்கமா பல நாடு இருக்கு. இந்தியாவும் இருக்கு. ஆமா. இந்தியா எந்த இடத்துல இருக்கு? அங்கதான் இருக்கு. தெற்கே இந்து மகா சமுத்திரம். ஆமா. எந்த மகா சமுத்திரம்? தெற்கே இந்து மகா சமுத்திரம். வடக்கே இமயமலை. மேற்கே அரபிக்கடல். கிழக்கே வங்கக்கடல். இதன் மத்தியில் ஆமா இந்த நிலப்பரப்புதான் நமது இந்தியா. நம்ம இந்தியா. இந்தியாவோட கேபிட்டல் சிட்டி அது டெல்லி. ஆமா. ஏற்கனவே அது என்ன இருந்தது? அத்தின்னு எப்படி பேர் வந்தது? ஆனை கூட்டங்கள் அதிகமா வந்தபடினால் அத்தி என்று சொல்லக்கூடிய யானை கூட்டமா வாழ்ந்து வந்தது. ஆமா. அதை அடிப்படையை வைத்து அத்தி சில காலம் போச்சு. அத்தி நாடு சில காலம் போச்சு. ஆமா. அஸ்தினாபுரி இப்ப என்னவா இருக்குது? டெல்லி. தமிழ்ல புது டெல்லி. ஆமா. ஆங்கிலத்தில் நியூ டெல்லி. இந்த டெல்லி ஆகிய அஸ்தினாபுரி. ஆமா. முதல் உதித்து யார்? பிரமதாவன் பிள்ளையாகிய அத்திரி முனிவர். முனிவருக்கு துர்வாசர், தத்தாத்ரேயர், சோமன். ஆன்மீகத்தில் ஈடுபட்டாங்க. அவர்கள் முனிவராகிவிட்டார்கள். ஆமா. சோமன் என்பவர் பல உயர்ந்த நூல்கள் இதெல்லாம் வரலாறு. பசங்க கவனிச்சீங்கன்னா நல்லது. சோமன் என்பவன் பல உயர்ந்த நூல்களை பயின்று பல பரிசுகளும் பட்டங்களும் பாராட்டுகளும் பெற்றார். உடனே தேவர்களாம் ஒன்று கூடி அந்த சோமனை சந்திர மண்டலத்தை ஆட்சி செய்து வரும்படி கட்டளையிட்டார்கள். அந்த வம்சாவையில வந்து நான் என்ன குலம்? சத்திரகுலம். அந்த சந்திரனுக்கு முத யார் பிறந்தா? ஆமா. என்ன ஆமா? சந்திரனுக்கு சூரியன் பிறந்தார். சூரியனுக்கு திங்கள் பிறந்தார். திங்களுக்கு சந்திரனுக்கு சூரியனா பிறந்தா? சந்திரனுக்கு சூரியன் பிறந்தா? உனக்கு ஏதாவது சொல்ல தெரியல? எப்படி? சூரியனுக்கு தான் சந்திரன் பிறந்தான்.
சந்திரனுக்கு புதன் புதன் புதனுக்கு முருகன் ஆமா முருகனுக்கு ஆயுள் ஆயுள் ஆயுக்கா நகிசன் நகசை ஏது ஆமா முருகனுக்கு பிராஜன் ஆமா பிராஜனுக்கு சயாத் ஆஹா சயாதுக்கு சாருபூமன் ஆமா சாருபூனுக்கு ஜெய்சன் ஆஹா ஜெய்சனுக்கு நயிது நகிதே நயினுக்கு குரோதன் ஆமா குரோதனுக்கு தேவாபி ஆஹா தேவாபிக்கு உருசிகன் ஆமா உருசிகனுக்கு அரிசிகன் ஆஹா அரிகளுக்கு மதுவான் ஆஹா மதுவானுக்கு திடன் திடன் திடனுக்கு நீலன் ஆஹா நீலனுக்கு திஷ்டேன் ஆமா திஷ்டேனுக்கு பரதன் பரதன் பரதனுக்கு பௌமன் ஆஹா பௌமனுக்கு சுகோத்ரன் ஆமா சுகோத்ரனுக்கு அஸ்தன் சரி அஸ்தனுக்கு நிகமன் ஆஹா நிகமனுக்கு சவர்ணன் ஆமா சவர்ணனுக்கு குரு ஆ குருவுக்கு அர்சன்மேலி ஆமா அர்சன்மேலிக்கு பரிசுத்து ஆஹா பரிசுத்துக்கு பிரதிமன் ஆமா புத்திமனுக்கு சாந்தன் ஆஹா ஆமா அம்பிகைக்கு பிறந்த ஆஹா திருநாட்டு மன்னருக்கும் மன்னருக்கு அருகில் சிறந்த கோந்தோரி அம்மனுக்கும் பிறந்த பிறந்த எனது வீரோ துரியோதன ஓ துரியோதனனுக்கு வரமாட்டேன்னு சொன்னா சுயாதன என்றும் நந்தியாவட்ட மலர் மார்பன் என்றும் வணங்காமுடி சேகர் என்றும் பாதுஷா என்றும் பாலராமதே எங்கள் சுயாதனை ஆமா அப்படின்னா சொந்த வீட்டு உணவை தவிர அடுத்த வீட்டுல நான் கையை நினைச்சதை கூட கிடையாது. ஆமாங்க தெரியுங்க சுய உணவை உண்ணுவதால் சுயோதனன் நந்தியாவட்ட மலர் மார்பன். ஆமா எங்க அப்பா இருக்காரு ஆஹா திருநாட்டு மன்னர் ஆமா பிறவி குருடு. ஓ உங்க அப்பா தானே சரி சூர்யா நம்ம நோயே போடா எல்லாம் இந்த வாயை சொன்னா கம்முனுக்குறா பாரு நல்லி மாவனை போய் நல்லி மாவனை சொன்னா அந்த நல்லி மாவனுக்கு கோவராதா என்ன ஏய் ஓ பிறவி குருடு. ஆமா வாழியடி வாழியா ஆஹா அந்த தந்தைக்குரிய குருட்டு தன்மை ஆமா பிள்ளைகளை தாக்கி விட்டா என்ன செய்வது அப்படி என்று நம்மள பாதிக்க கூடாது. நந்தியாவட்ட மலரை படுத்து சரிதான் தோடு 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 மாலையாக ஆமா அந்த யாரு ஆஹா எந்த சக்தி அதிபதியாகிய யமதர்மன் அவர் எப்படி உலக உயிர்களை எல்லாம் ஒவ்வொன்றா கொல்லுகிறாரோ ஆமா அப்படி நானும் ஆஹா சந்திரகுலம் மன்னவர்களை ஆமா கொல்ல பிறந்தவனான மட்டியா ஐயோ நர்நாந்தகன் ஆஹா மணங்காமடி சேகரன் சேகரன் அவனியாக 56 தேச ராஜாக்கள் ஆமா கப்பல் கட்டி ஆஹா கை கட்டி ஆமா வாய் பொத்தி ஆமா அப்படியே மண்டிட்டு தான் முன்னாடி நிக்கணும் அப்பேற்பட்ட ஆமா படுத்த நாட்டரசன் அரசன் I am the great king of Astinapuri. ஆஹா Duryodhanan and I control 56 kings of different nations. குட் நைட் Good night na boy எல்லாம் போட்டு படுக்கிறேன். இட் இஸ் ஓகே 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 டேய் பட்னே போச்சு நம்ம இவ்வளவு நேரம் பேசுறேன். ஆமா நான் ஒருத்தனை போறேன். ஆ படியா. என்னடா விட்ட செருப்பு தூக்கிட்டு பாருங்க என்ன தூக்கி என்ன ஏண்டா அவன் செருப்பு செருப்பு கூடமா தேடி வைக்கிறேன். முன்னாடி போற பாப்பா பயமா எனக்கு வேற அப்படி மாறா தூக்கி போடுறோம் Nonsense. Stupid. Bloody nonsense. You are kids. எல்லாரும் தெரியுது ஏய் ஆமா எங்க அம்மா இருக்காங்களே நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன்னா ஆமா என் தாயா இல்லையா காந்தாரி அம்மா அம்மா எனக்கு ஆமா அம்மன் அம்மன் தலைமெடுக்க செல்லும் பயணத்தில் ஓ சூழ்நிலை ஆமா மழை பெய்ந்தது ஆஹா அப்பொழுது இடி மின்னல் மழை காத்து இதுக்கெல்லாம் பயந்து அதாவது பலாமரம் இருந்து பாரு ஆமா அந்த பலாமரத்தை போய் கட்டி முடிச்சு அப்ப அந்த குளத்து மகாராசி அங்க தாண்டி இருக்காரு அது தெரியல எங்க அம்மாவுக்கு சரிடா கட்டி பிடிச்ச உடனே
அதாவது அந்த குலத்து மகா ரிஷி என் அன்னைய மழைக்கு அவங்க அழக பார்த்து அன்னைய மழைக்கு அண்ணவனோடு சேர்ந்து எங்க அம்மா கண்டு வைத்து பார்த்து சுவாமி என்ன இப்படி செய்து விட்டீரு நான் என்ன செய்வேன் அப்படின்னு பெண்ணே 100 மாதம் கழித்து உன் வயிற்றில் விட ஆண் குழந்தை பிறக்கும் அதனை சொல்வதற்கு இந்த பூ உலகில் ஒருவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அதன் பிறகு எத்தனை மாசம் 32 மாசம் தான் கர்ப்பமா இருக்காங்க. எங்க அம்மா அதுக்குள்ள கர்ப்பமா இருக்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 36 மாசமா எங்க அம்மா கர்ப்பமா இருந்தாங்க. நாடகத்துல என் சிற்றண்டி ஆகிய குந்தமாதேவி தர்மனை பெற்றெடுத்தாங்க. பெற்றெடுத்த உடனே குரு பாட்டன் பெரியவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு கடைசி வரைக்கும் நாட்டுக்கு வந்து ஜோதிடம் கணிச்சு பார்த்தாங்க. அவங்க என்ன ஜோதிடம் கணிச்ச உடனே சிவமுற முகர்த்தவாரம் திருநிறை கருணயோகம் நவமணி வழங்கும் காலம் நன்னிலத்தில் உதித்தவான் தவணரி முனிவன் கூற பிறந்தன தர்மனந்தன் காட்டில் சக்தி புனவு காட்டில் தர்மன் பிறந்தான். காட்டில் தர்மன் பிறந்தான். நாட்டில் தர்மம் பிறந்தது. ஒரே கோட்சம். இத பார்த்தோன்னே எங்க அம்மா என்ன பண்ணுங்க? நாம 36 மாசமா கர்ப்பமா இருக்கோம். ஆமா. ஆனா நமக்கு பின்னால கல்யாணம் பண்ணுவேன். நமக்கு முன்ன ஒரு ஆண் குழந்தை பெற்று பேர் வாங்குறாரு. நம்ம வயிற்றுல இருப்பது குழந்தையோ மகோதர கட்டியோ தெரியலையே அப்படி என்ன பொறாமை கொண்டு எங்க அம்மா என்ன இப்ப எப்படி பொறாமை கொண்டு எப்படி அத்தனை தீரம் தீர அருந்தோ பலனால் மைந்தன் பெற்றன குந்தி என்று பேருரை கேட்டபோது பொறாமை கண்டு உத்தமம் குழுமமாகி பற்றிய அடிவயத்தில் பாத்திரியாடித்தான். மட்டியில் இடிச்சு பாரு. அந்த கர்ப்பம் அப்படியே கலந்து குதிரமா சாயுது. ரத்தமா போகுது. அதெல்லாம் கலஞ்சு போச்சுடா. குதிரமா சாயுது. இத பார்த்தேன். என் பாட்டெல்லாம் அங்கே வியாசம். ஓடுறது வந்து ஏதேது சந்திரகுல பரம்பரைக்கு வாரிசு ஏதாவது கோயில் பண்ணுங்க. அப்படி என்று அவசரமாக 100 மண்பாண்டங்களை கொண்டு வர செய்தி இந்த உதிர பிண்டங்களை வாரி அந்த 100 பாத்திரத்தில் நினைப்புறாங்க. மீதி மிச்ச மீதியை கூட்டி பெருக்கி தொடச்சு ஒரு பாண்டத்தை போட்டு ஒரு பாண்டமா வச்சு அம்மா காந்தாரி இந்த கழுவை நீ கலைக்காத இருந்திருந்தால் அப்படி ஒரே குழந்தையா பிறந்திருந்தால் இவனை வெள்ளி இந்த பூ உலகில் ஒருவனு கிடையாது. அவசரப்பட்டு கருவை கலைச்சிட்டேன். கலைச்சாலும் பரவாயில்லை. இந்த 101 கலையத்துக்கும் 101 புள்ள பிறக்கும். எப்படிங்க அருகும் இல்லால தேன் நெய் இவங்களை சொட்டு சொட்டா விட்டு போய் அடைகாட்டுவது போல அடைகாட்டு வா அப்படின்னு கட்டளை இட்ட உடனே அதை சிறமை கொண்ட என் தாய் அதே மாதிரி செய்து வந்தது. ஒரு நாள் சூரியன் அஸ்தமனம் ஆகின்ற 5 வேளையிலே ஒரு கலையை பட்டி அந்த கலையத்தை தான் நாம் துரியோதனாகி நான் பிறந்தேன். நான் பிறந்த நேரம் பாடுறா எப்படி இருக்குது? வானத்திலிருந்து ரத்தமழையா பொழுது எலும்பு கூடுகளை வாரி காற்றில் இறைத்தது. கோட்டான் கூவியது. ஆந்தை அலறியது. நரி ஊழையிட்டது. பலவிதமான அபிஷேகமோ அஸ்தினாபுரிக்குள்ள வலிக்குது. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாம்பு பல்லி கேளு இதுக்கெல்லாம் விஷயம் உண்டானது நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான். அருமையான புண்ணியம் இருக்குதா? ஆமா. கூடு உண்டானது நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான். யாரு அதன் பிறகு பொறாமை அப்படின்னு சொல்லி நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாட்டுல வந்து நல்ல புண்ணியமா நான் பிறந்த நேரம் இந்த மாதிரி சேர்க்கணும். இதை பார்த்த உடனே இனி நம்ம நாட்டிற்கு என்ன அவகேடு நேருமோ அப்படின்னு மக்களும் மன்னர்களும் பயந்து நடிக்கிறார்கள். அவன் பிறந்த நேரம் பாடுறா சகுனத்தை எப்படிங்க வானத்திலிருந்து பூமாரி பொழியுது. நறுமண காற்றா வீசுது. நறுமண காற்றுனா என்ன? பீனாத்தம். வாசனை காற்றா வீசுது. குயில் கூவுகிறது. மயில் அகவுகிறது. பலவிதமான சுபசகனமும் ஒழிக்குது. இதை பார்த்த மக்களும் மன்னர்களும் சந்தோஷப்படுறாங்க. அதன் பிறகு ஒரு நாளைக்கு ஒருவராக 100 நாளைக்கு 100 குழந்தை பட்டி
சூரியன் முதல் ஆமா. விக்கிரன் கடை நாங்க 100 பேர் மட்டும்தான். சரிடா. என் பெரியப்பா பிள்ளைகள் அதான் நாங்க 3 பேர். ஆமா. என் சித்தப்பா மைந்தர்கள் 5 ராஜா மொத்தம் 105 பேர். ஆமா. சரிடா. நாளைக்கு கருணம் வச்சுமா ஆமா. நாளைக்கு விட்டு வைக்கிறேன். அப்படி நாங்க பிறந்த விதை இப்படி. ஆமா. எங்களை கொண்டு நீ சின்ன வயசுலயே அதாவது இந்த தர்மவனா இருக்கான். ஆமா. அந்த பீமன் இருக்கானே இவன் முரட்டு பயலா இருக்கானே. ஆமா. அப்படி சின்ன வயசுல இருந்து அவன் மேல எனக்கு சரியான சாவடிக்கணும். ஆமா. நீ அவன ஒருத்தனை கொண்டுட்டான். ஆமா. மற்றதெல்லாம் ஈஸியா போயிடுமே. சரிடா. அப்படின்னு இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பலவிதமான சூழ்ச்சி செய்தி எதிலுமே பாண்டவர்களை கொல்ல முடியும். சரிங்க. அதன் பிறகு தந்திரமா பாண்டவர்களை அஸ்தினாபுரிக்கு வர வச்சு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க? அப்படி சூத பகடி ஆடி அதாவது பாண்டவருடைய பொருட்கள் அனைத்தும் உட்பட அனைத்தையும் அபகரித்து அல்லது பாண்டவர்களே உங்களுக்குரிய நாட்டை தர வேண்டுமானால் 12 வருஷம் வனவாசம் போக வேண்டும். ஓராண்டு அஞ்ஞாதவாசம் 12 ஒன்றும் 13 வருடம் கழித்து வந்தீரானா உங்களுக்குரிய பாகம் தருகிறேன். பகடியை தோற்று நீங்க பாராவணம் செல்ல வேண்டும். நாட்டுல உங்களுக்கு வேலை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நீ அணிஞ்சிருக்க 6 கடக்காங்க அணிபடிகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது கேட்டு வேடா அப்படி எல்லாத்தையும் புடிக்கிட்டு பணத்துக்கு ஓட்டி விட்டோம். ஆமாங்க. 12 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நாங்க போயிட்டு ஒவ்வொரு வனமா தேடி தான் வரீங்க. ஆனா 12 வருஷம் வனவாசம் முடித்து விட்டோம். அதான் முடித்து விட்டார்கள். நாங்களும் போய் தேடி நாங்களும் பார்த்து முடிச்சிட்டீங்க. இன்னும் ஓராண்டு அஞ்ஞாத வாசம் இருக்குது. பாண்டவர்கள் தான் அதாவது நீங்களா என்று இல்ல பாண்டவர்கள் நாமும் தேவேந்திராதி போல் ஆடைபிடித்து சுவையாகி அன்னம் புசித்து இருப்பதை கேள்விப்பட்டு நாம்பளும் அப்படி இருக்க முடியவில்லையே. அப்படி என்று பாண்டவர் நாளுக்கு நாள் அதாவது மலைத்து களைத்து இழைத்து திரேகம் குன்றி வறுமையால் வாடி மாண்டார்களோ அல்லது அஞ்ஞாத வாசத்தில் பிழைத்திருக்கிறார்களோ ஒன்றும் புலம் தெரியவில்லை. அதனால இன்றைய தினம் சகினி மாமாவையும் சகினி மாமாவையும் அழைத்து விபத்தாடியணும். அதுக்கு முன்ன என் மனைவி பானுமதி அழைத்து சொல்றேன். இப்படியாக மகாராஜன் மனைவி பானுமதி அழைக்க பானுமதி தற்பார்